பாலச்சந்திரன் சார், அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், வாக்குறுதி, கூட்டணி வியூகம், தொகுதி பங்கீடு அப்படின்னு எல்லா வியூகங்களும் முன்வைத்து தேர்தலை முடிச்சிட்டாங்க. மக்கள் யார் பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரியாது. நான் ஜோசியம் சொல்றதே கிடையாது. இந்த ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மரியோ புசோ ரொம்ப அழகாக சொல்லுவார். பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் வாட் யூ ஹவ் டன் டு தம், தே ஆர் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் வாட் யூ வில் பி ஏபிள் டு டூ டு தம். ஏற்கனவே செய்தவர்களுக்காக மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பார்த்து நன்றி அவர்களுக்கு பிறக்கும்னு சொல்லுவார். எல்லாரும் அப்படி இல்லை, நன்றி உள்ளவங்க இருக்காங்க, அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். இந்த ஒரு ஆல் காம்பினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே யூ ஷுட் ஃபயர் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ், எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு. இந்த எலெக்ஷனில் எதெல்லாம் சரியாக இருக்கும், இந்த 5 வருஷத்தில் ஆட்சி எப்படி நடந்திருக்கு, இந்த பெரும்பான்மையான குடும்பங்களுக்கு போய் சேர வேண்டிய நன்மைகள் லீக்கேஜ் இல்லாமல் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா போய் சேர்ந்துருக்கு. இந்த எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்க, இடையில யாரும் சுரண்ட முடியாது. அது ஒரு பெரிய சாதனை தான். இந்த 1000 ரூபா கொடுத்தது, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், முக்கியமானது அடுத்த தலைமுறையை யோசித்து மாணவர்களுக்கு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள மாணவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது, பிரைமரி ஸ்கூல். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், சில காரியங்கள் ஆசிரியர்கள் நிரந்தர பண்ணி, மருத்துவர்கள் நிரந்தர பண்ணி, செவிலியர் நிரந்தர பண்ணி, சின்ன குடும்பங்கள் அவங்க மேலே அதிருப்தி இருக்குது. எந்த ஒரு அரசுமே 100% எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நல்லாட்சி நடந்திருக்கிறதா. சில இதுவும் சொல்லலாம், போதை பழக்கம் இருக்குது, போதை பழக்கம் இந்தியா பூரா இருக்குது, இங்கே மட்டும் இருக்குங்கிற மாதிரி பேசலாம். சில விஷயங்கள் இவங்க கையை மீறின விஷயங்கள். நீட்டு பண்ணலை, நீட்டு பண்ண முடியாதுன்னு இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அடுத்து இவங்களுக்கு சாதகமான அரசு சென்ட்ரலில் வரும், அந்நேரம் நீட் பண்ணலான்னு. ஆனால் அது ஒரு அவங்க குறை சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக அமைஞ்சிருச்சு. இப்போ இவங்க சொல்லலாம், கனிமொழி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, கவர்மெண்ட் மாறாத வரைக்கும் நீட்டு, அதனால் நீட்டுக்குள்ளே நம்ம மாணவர்கள் எவ்வளோ தேர்ச்சி வரணுங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போதை பழக்கங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இட்டு கட்டப்படுகின்ற கதை. ஏன்னா பெண்கள் வெளியில் போகிறதுக்கே அச்சப்படுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே 4 கோடி பேர் பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். 4 கோடி பேர் என்ன அச்சப்பட்டுக்கிட்டா இருக்காங்க. எது முக்கியம்னா, குற்றங்களை எந்த அரசாலும் தடுக்க முடியாது, ஆனால் குற்றங்கள் நிகழ்ந்தால் குற்றம் செய்தவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா, அதுதான் ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஓகே. அது ஒரு பெண் வல்லுணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாலும் தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டும்ங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம சொல்ல முடியாது 22 பேர் தானே, 32 பேர் சொல்கிறது அல்பத்தனம். அப்படி சொல்லக்கூடாது. அது எவ்வளவு தூரத்துக்கு தவறோ, அப்படி என்ன 2 பேரா 3 பேரா இது பெரிய விஷயமானு சொல்கிறது எந்த அளவுக்கு தவறோ அந்த அளவுக்கு தவறு. தமிழ்நாட்டிலேயே லா அண்ட் ஆர்டர் நாசமாக போச்சு, பெண்கள் வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டுறதும் அதே அளவுக்கு தவறு தான். இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆட்சியை பற்றி என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஸ் somebody who has been in administration, பெருமளவிற்கு நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அடுத்து தொடர்ந்து நன்மைகள் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இவங்க வாக்குறுதி மேலே ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. அது முதல்வருக்கு, கட்சிக்கு மொத்தமாக இருக்கா எனக்கு தெரியாது, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறது. அடுத்து இதே மாதிரி தான் கலைஞர் 5 வருஷம் நல்லாட்சி புரிந்தார். ஆனால் ரெயின்போ கோலிஷன் ஃபார்ம் பண்ணலை, அதனால் அவர் ஒரு எலெக்ஷனில் தோற்று போனார். இவர் அந்த ரெயின்போ கோலிஷனில் வெற்றி கண்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல மேசிவ் மெஜாரிட்டி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர் இதில் நான் பார்க்குறேன். ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர் விஜய், அவர் எத்தனை % வாங்க போகிறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க 80% ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தெரியல, 120% கூட சொல்லலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கிராமத்தில் கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, போலிங் பர்சனல் எந்த அளவுக்கு அனுப்ப முடியுங்கிறது தெரியாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் நான் அவரை குறை சொல்லலை. ஒரு கட்சி உள்கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மாட்ட பிள்ளைங்க பயமுறுத்துறாங்கிறதுக்காக வேண்டி, இப்போ சின்ன பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, இப்போ நான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசும்போது, ஏன்னா நீங்கள் பேரம்பேதி சொல்கிறான்னு சொல்லி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுன்னு சொன்னீங்களாமேன்னு, அவன் வந்தவங்கள்ட்ட கூட அதை தான் சொன்னேங்கய்யா. ஏன்னா இவனுக்கு போய் போட்டு கொடுத்துட்டான்னா என் பேத்திக்கிட்ட, இல்லை உங்கள் ஐயா போடலைன்னு சொல்லிட்டான்னா, அதெல்லாம் பிள்ளைங்க சொல்கிறது, அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தலையாட்டணும். அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. அளவுக்கு மீறின பாசத்தினால பிள்ளைங்க சொல்கிறதுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்கலாம், இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பட் விஜய் இஸ் அன் இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர். தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டர் விஜய்னு சொல்கிறீங்க. ஆனால் வழக்கமாக திமுக அடுத்தது அதிமுகவை தான் பேசுவோம். இப்போ அடுத்த இடத்துக்கு தாவேகா வந்திருக்கேன், அது தேர்தல் முடிவுல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இலை தாவேகா வந்துருச்சுங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த இதில் உளவு நிறுவனங்கள் நான் கேபினட் செக்ரட்டரியில் இருந்திருக்கேன், இதை பார்த்துக்கேன். டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு பெரிய கேம்பெயின், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்.
அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்க யாரோ ஒருத்தங்க வந்து தாவேக்காவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மாபெரும் வெற்றியடைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர், அதாவது இவர் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுவாருங்கிறது ஏற்கனவே இவர் அரசியலில் இல்லாதனால, இதுவரைக்கும் தேர்தல்களில் பங்கெடுக்காதனால அது ரொம்ப உறுதியாக அக்யூரேட்டாக சொல்ல முடியல. இன்னொன்று இருக்குது, அதை பற்றி யாரும் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. மிஸ்டீரியஸ் ஃபேக்டர் எஸ்ஐஆர் பெங்காலில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் எந்த அளவுக்கு கொடுமைகள் நிகழ்ந்திருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தானா நீ ஓட்டர் கிடையாது. இங்கிலீஷில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெல்லிங் இருக்கும், ஓட்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போர்டு எக்ஸாம் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படி ஏதாச்சும் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்குன்னு. கோர்ட்டுக்கே போயிருக்காங்க மம்தா. இங்கே எந்த அளவுக்கு தவறு நடந்தது எனக்கு தெரியாது. இட்ஸ் அ மிஸ்டீரியஸ் ஃபேக்டர். இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் நடக்கும்னு உறுதியாக வந்து ஒரு நிர்வாகத்தில் 35 வருஷம் இருந்தவங்களால் கூட சொல்ல முடியாது. ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு நல்லாட்சி நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி இருந்தால் அந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். சரி, இப்போ அதிமுக முன்வைத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் எடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா யதார்த்தம் வேறையா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், உண்மை அதுதான். அவங்க எவ்வளோ வேணாலும் பேசட்டும். நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாங்க. 4 கோடி பெண்கள் இருக்காங்க. 4 கோடி பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இருக்கா? நம்ம ஒரு விஷயம் தெளிவு, ஒரு பெண் வந்து வல்லுணர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் நம்ம எல்லாருமே கொந்தளிக்கணும். அதுதான் நாகரிகம். நம்ம எல்லாருமே கொந்தளிப்போம். ஆனால் அதை வச்சு இந்த நாடே நாசமாக போச்சுன்னு பேசுறதுக்கு பாருங்க, அது எலக்ட்ரல் அட்வான்டேஜுக்காக பேசுறது, அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறது. அதில் உண்மை கிடையாது. திரு இதயா, ஏற்கனவே நீங்கள் பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு பல தரவுகளை கொடுத்துருக்கீங்க இதே நிகழ்ச்சியில். ஆனால் ஒரு கம்பேரிஷன் ஏதாவது இருக்கா? அதாவது ப்ரீ போல் ரிசல்ட்டுக்கும் எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? ஏன்னா பல நிறுவனங்கள் நடத்தின அந்த 2 முடிவுகளுமே ஒரு ஒத்து போகக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் திடீர்னு விஜய்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் தராங்க. இது அந்த மாதிரி ரெண்டு எட்ஜ்லையும் 2 பக்கமும் ஒன்றுக்கு முரணான தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் வந்து ஆக்சுவலா இந்த எலெக்ஷனுக்காக நான் வந்து என்னுடைய முதல் கருத்து கணிப்பை ஸ்டார்ட் பண்ணது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம். அந்த நவம்பர் மாதம் நான் என்ன அசஸ் பண்ணணும், எனக்கு என்ன மாதிரியான முடிவுகளை மக்கள் தந்தார்களோ அதே முடிவு வந்து திரும்ப ஜனவரியில நான் ஒரு ஐபிசி தமிழ்ங்கிற ஒரு தனியார் சேனலுக்கு நான் பண்ணப்ப அதே ரிசல்ட் வந்துச்சு. அதற்கு பிறகு மார்ச் மாசம் நான் துக்ளக் பத்திரிகைக்காக நான் பண்ணும்போது அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. இதுல வந்து காலம் நீங்க ஒரு 6 மாத காலத்திலையும் அந்த ரிசல்ட் மாறல. நான் வெவ்வேறு தனியார்களுக்கு பண்ணதும் சரி, ஒரு யூடியூப் சேனலுக்கு பண்ணதும் சரி, பத்திரிகைக்காக பண்ண சரி, அதுலையுமே வந்து எந்த மாறுதலும் இல்லை. நான் ஆரம்பத்துல வந்து விஜய்க்கு கணிச்சது ஒரு 20% வரைக்கும் வரும்னு சொன்னப்ப அது ரொம்ப பல பேருக்கு அதிர்ச்சியாகவும் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் ஜனவரி மாசம் நான் கொடுத்தது மெட்ராஸ் ரீஜன்ல மிகப்பெரிய இடத்துக்கு அது வருது, பெண்கள் மத்தியில முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அதை வந்து பெரிய ட்ரெண்ட் பண்ணாங்க. டிவிகேல இருந்து எடுத்தெல்லாம் நிறைய பண்ணாங்க. அப்ப மற்றவர்கள் என் மேல கொஞ்சம் இது பண்ணாங்க, இவர் ஓவரா எக்ஸாகரேட் பண்றாரு அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் துக்ளக்கு கடைசியா ஏறக்குறைய மார்ச் எண்ட்ல நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது உறுதியாக விஜய்க்கு வந்து ஏறக்குறைய 33% நம்ம பிரிண்ட்ல இருக்குது. நாங்க இது பண்ணது அதுல 33% விஜய்க்கு வர்ற மாதிரியான சாத்தியக்கூறும், திமுக ஆட்சியை பிடிக்கின்ற சாத்தியக்கூறும் அதுல 2மே மாறல. விஜய்க்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் அவர் பின்னால் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அதுல எந்த பின்னடைவும் வரல. அதே மாதிரி கடைசி 2 நாள்ல வந்து எங்க பார்த்தாலும் விஜய் அப்படின்ற மாதிரி இருக்க போஸ்ட் போர்ட்ல நான் பார்க்கும்போது, சர்வேல பார்க்கும்போது அதுவும் எனக்கு வரல. நான் எங்க ஒரு 15 தொகுதி போஸ்ட் போல் சர்வே பண்ணேன்னா அந்த 15 தொகுதியிலும் விஜய் வந்து நான் பார்த்த, சென்னை பார்க்கல, அதுல எல்லாத்துலயுமே வந்து விஜய் வந்து 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடத்துலதான் இருந்தாரு. ஓரிரு தொகுதியில் மட்டும் 2ஆம் இடம், மற்ற எல்லா இடங்களும் 3ஆம் இடம் தான் இருந்தாரு. ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம்ன்றது கண்டிப்பாக 20% குறையல. அது 25, 27 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அவருக்கு ஒரு பலமான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது முன்னாடியும் அப்படிதான் நான் கணிச்சேன், பின்னாடியும் அப்படிதான் லேட்டரா கணிச்சேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச நவம்பர்ல எடுத்த தரவுக்கும் பிப்ரவரியில மார்ச்ல எடுத்த தரவுக்கும் பெரிய